தமிழக முதல்வரும் மற்றும் மாநகராட்சி மேயரும் கலெக்டர் அவர்களும் வருவாய் ஆணையாளர் சென்னை தமிழக வருவாய் ஆணையர் அவர்களுக்கு எனது பணிவான வேண்டுகோள். இது நான் பொதுநலன் கருதி வெளியிடுகிறேன். இது பாருங்கள். இது வேலூர் மைய பகுதியில் பஜாரில் சிஎச்சி சர்ச்சுக்கு ஒட்டியவாறு சுமார் 300 கடைகள் இங்கு பழம், காய்கறி இவைகளை விற்பனை செய்ய, பூ மார்க்கெட் போன்ற விற்பனை செய்ய டெண்டர் விடாமல், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல், மாநகராட்சிக்கு வருமானம் வராமல் அப்படியே கிடப்பில் போட்டப்பட்டிருக்கிறது. காரணம் என்றால் சரியான டெண்டர் ஏலம் வரவில்லையாம். ஐயா, நான் சொல்வது இந்த கடைகளை என்னை போன்று வேலை வெட்டி இல்லாதவர்கள், வேலை இல்லாத இளைஞர்கள் மற்றும் படித்து டிகிரி பிடித்த இளைஞர்கள் வேலூரிலே ஆட்டோ ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இதில் ஒரு கடையை அவர்களுக்கு வழங்கினால் அன்றாடம் வாடகை என்றாலும் சரி, மாத வாடகை என்றாலும் சரி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். மாநகராட்சிக்கு நல்ல ஒரு வருமானம் ஈட்டும் என்பதை நான் இங்கு மிகவும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து வசதிகளும் கூடிய மாநகராட்சியால் மேற்கொள்ளப்பட்டு பெண்கள் கழிவறை, ஆண்கள் கழிவறை, குளியலறை, இலவச முடித்திருத்த இடம், இப்படி தமிழக முதல்வரால் பல்வேறு நலத்திட்டங்களில் இதுவும் ஒன்று. ஆனால் இன்றைக்கு இது கிடப்பிலே டெண்டர் வரவில்லை. டெண்டர் தேவையில்லை. உடனடியாக என்னை தொடர்பு கொண்டு நான் மாத வாடகை தருகிறேன். மாதம் ஒரு கடைக்கு 5000 ரூபாயை தருகிறேன். 500 கடைகள் என்று வைத்து கொண்டாலும் மாநகராட்சிக்கு வருமானம் ஈட்டும். மாநகராட்சி நலத்திட்டங்களை செய்ய ஏதுவாக இருக்கும். மாநில அரசை எதிர்பார்த்து மாநில அரசு மத்திய அரசை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது பாருங்கள். தயவு கூர்ந்து உடனடியாக மாநில வருவாய் ஆய்வாளர் அவர்கள் இந்த வீடியோவை பார்த்து இது உண்மையானால், இது சாத்தியம் என்றால் உடனடியாக நடவடிக்கை எடுத்து படித்த இளைஞர்கள், எத்தனையோ தெருவில் இருக்கக்கூடிய காய்கறி வியாபாரிகள், அம்மையார்கள், என் தாயும் காய்கறி விற்றுதான் எங்களை இந்த அளவிற்கு உங்களிடம் பேச வைத்திருக்கிறார்கள். எனவே நடைபாதையில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே வர ஏற்பாடு செய்ய வேண்டுமாய் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.